ஹாய், நம்ம இப்போ ஐபிஎம்எஸ் 4200 டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிவைஸ் எப்படி ஆட் பண்ணணும், பர்சன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், எடிட் பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் விசார்ட்குள்ள டைம் டேபிள் அப்படிங்கிறத இப்போ நான் கொடுத்துக்கிறேன். இதில் டைம் டேபிள் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட் டைம் டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் டைம் டேபிள் டைப் அப்படிங்கிறது ஜென்ரல் அண்ட் ஃப்ளெக்சிபிள்னு 2 டைப் ஆஃப் இருக்கு. இதில் நம்ம இப்போ ஜென்ரலை பார்க்கலாம். ஸோ நேம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். எனேபிள் டிஎன்டிஏ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது டிவைஸில் டைம் அண்ட் ஸ்டேட்டஸ் எனேபிள் பண்ணியிருந்தோம்னா எனேபிள் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். பிரேக் வேணும் அப்படின்னா கால்குலேட் பிரேக் டைம் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம். இயர்லியர் செக்இன் சீக்கிரமா வந்தாங்கன்னா எனக்கு ஓடியில் காட்டணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுமே பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் நம்ம எனேபிள் இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கான டைமிங் ஒர்க் ஸ்டார்ட் டைமாக வந்து 7 o'clock அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். எனி டைம் அப்படிங்கிறது 15 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வேலிட் செக்இன் டைம் அப்படிங்கிறதுல 5:30 to 9:30 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 5:30லேருந்து 9:30க்குள்ளே தான் இந்த 7 o'clock ஷிஃப்ட்டுக்கு உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அதே போல் வேலிட் செக் அவுட் டைம் அப்படிங்கிறதுல 13:30 to 23:30 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே கால்குலேட்டட் as 480 minutes அப்படிங்கிறது 7 o'clockக்கும் 15க்கும் நடுவில் உள்ள மினிட்ஸ் தான். ஸோ லேட் அலவுட் நான் இங்கே 15 minutes கொடுத்துக்கிறேன். ஸோ 7 o'clockலேருந்து 15 minutes லேட்டாக வந்தாங்கன்னா உங்களுக்கு லேட்டுன்னு காட்டாது. மோர் தென் 15 minutes வந்தாங்கன்னா உங்களுக்கு லேட் அப்படின்னு காட்டும். இயர்லி லீவ் அலவுட் 10 minutes அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 15லேருந்து 10 minutesக்குள்ளே சீக்கிரமாக போனாங்கன்னா அவங்களுக்கு இயர்லி லீவ்னு காட்டாது. மோர் தென் 10 minutes சீக்கிரமாக போனாங்கன்னா உங்களுக்கு இயர்லி லீவ் அப்படின்னு காட்டும். ஸோ ஓவர் டைம் ஸ்டார்ட் டைம் அப்படிங்கிறது இப்போ நான் இங்கே 15 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 15ன்னு கொடுத்தோன்னா 15க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 1 minute ஒர்க் பண்ணால் கூட அது ஓடின்னு காட்டும். இல்லை உங்களுக்கு 1 ஹவருக்கு அப்புறம் தான் காட்டணும் அப்படின்னா இந்த 15 கூட 1 hour ஆட் பண்ணி 16 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 16க்கு அப்புறம் யாரெல்லாம் வெளியில் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓடி காட்டும். ஸோ இங்கே செக்இன் லேட் அலவுட் ஃபார் 60 minutes அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ 60 minutesக்கு அப்புறம் யாரெல்லாம் லேட்டாக வராங்களோ அவங்களாம் டேரெக்டாக ஆப்ஷன் தான் பார்க்கலாம். அதே போல் செக் அவுட் இயர்லி லீவ் ஃபார் அப்படிங்கிறது 60 minutes அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ 60 minutesக்கு முன்னாடி யாரெல்லாம் சீக்கிரமாக வெளில போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஓடின்னு காட்டும். செக்இன் இல்லை அப்படின்னா ஆப்ஷன்னு மார்க் ஆகணுமா லேட்டுன்னு மார்க் ஆகணுமா அப்படிங்கிறது தான் இந்த 2 செட்டிங்ஸும். ஸோ இப்போ நான் சேவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுங்கிறத ஒரு கான்ஃபிகர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆட் கொடுத்துக்கிறேன், நேம் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், டைப்பில் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே பிரேக் கிடையாது, ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட்டில் டிசேபிள் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஸோ ஒர்க் ஹவர்ஸ் அப்படிங்கிறத 540 minutes அப்படின்னு நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு இன்னுக்கும் அவுட்டுக்கும் நடுவில் 540 minutes இருந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட், அப்படி இல்லைன்னா இது ஆப்ஷன். இதுதான் ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட்டோட கான்செப்ட். ஸோ ஒரு நாளைக்கு ஏதாவது 9 hours ஒர்க் பண்ணியிருந்தா போதும், இல்லை 8 hours ஒர்க் பண்ணியிருந்தா எனக்கு ப்ரெசன்ட் இருந்தால் போதும் அப்படின்னா அதை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துட்டா போதும். அதே போல் இங்கே ஒர்க் ஸ்டார்ட் ஃபார் டைம் டேபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக 0 அப்படின்னு இருக்கும். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த டேவோட 23:59 அதாவது அந்த 24 hours வந்து உள்ளே தான் இந்த செக்இனும் செக் அவுட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல். ஸோ எங்கெங்கெல்லாம் 9 hours இருந்தால் எனக்கு ப்ரெசன்ட் கொடுங்க, இல்லை 8 hours இருந்தால் ப்ரெசன்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம இந்த ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட்டை கொடுத்துக்கலாம். இல்லை மல்டிபிள் டைமிங்கில் உள்ளே வருவாங்க ஆனால் அன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சினாரியோவில் நம்ம இந்த ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட்டை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஷிஃப்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஷிஃப்ட்டுக்கான ஒர்க் ஸ்டார்ட் டைம் வந்து 15 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். எண்ட் டைம் வந்து 23 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வேலிட் செக்இன் டைம் 13:30லேருந்து 16:30 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். வேலிட் செக் அவுட் டைம் 21லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:30 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டேங்கிறதுனால 9:30 +1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா நெக்ஸ்ட் டே அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே போல் லேட் அளவு ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துக்கிறேன். இயர்லி லீவ் அளவு ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓவர் டைம் ஸ்டார்ட் டைம் 23:30 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 2 ஜென்ரல் டைம் டேபிளும் ஒரு ஃப்ளெக்சிபிள் டைம் டேபிளும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட் கிரியேட் பண்ணுறதை காட்டுறேன். ஸோ ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு நேம் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே நம்ம கிரியேட் பண்ண டைம் டேபிள் காட்டுது. அதில் ஃப்ளெக்சிபிள்ங்கிறது செலக்ட் பண்ணிக்கிட்டு மண்டே டு சண்டே எல்லா டேஸ்லையுமே நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். இது ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். ஸோ 2 ஷிஃப்ட்டுமே நம்ம இப்போ ஷிஃப்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம கிரியேட் பண்ண டைம் டேபிள். ஸோ இதுதான் ஷிஃப்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம டைம் டேபிள் பார்த்தாச்சு, ஷிஃப்ட் பார்த்தாச்சு. இப்போ எப்படி ஷெடியூல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷிஃப்ட் ஷெடியூல்குள்ள வந்தீங்கன்னா பர்சன்ஸோட லிஸ்ட் இங்கே சைடில் இருக்கும். அதில் நம்ம பர்சன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கேலண்டரில் கிரே கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் ஷெடியூல் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு ஷிஃப்ட் ஷெடியூல் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். சைடில் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டோட நேம் ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஷிஃப்ட் ஷெடியூல் ஆகணுங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு அவங்களுக்கு வீக்கெண்டில் ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்டாக இருக்கணுமா, ஓவர் டைம் அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிற எல்லா இன்புட்ஸும் கீழே இருக்கும். ஸோ நமக்கு செக்இன் தேவையா இல்லை செக் அவுட் தேவை இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ நமக்கு எது வேணுமோ அதெல்லாம் நம்ம இங்கே எனேபிள் பண்ணிக்கிட்டு சேவ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு பர்சனல் ஷிஃப்ட் ஷெடியூல் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். ஷெடியூல் ஆகலை அப்படின்னா எம்டிஆர் கிரே கலரில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பர்சனுக்கு எப்படி ஷிஃப்ட் ஷெடியூல் பண்ணுறதுக்கு பர்சன் ஷெடியூல் அப்படிங்கிறது போயிடலாம். ஸோ எந்தெந்த பர்சன் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் மல்டிபிள் ஷிஃப்ட் கொடுக்க போகிறேன். இந்த மல்டிபிள் ஷிஃப்ட் ஷெடியூல் அப்படிங்கிற செக் பாக்ஸ் நம்ம டிக் பண்ணோம்னா ஆல்டர்னேட் பீரியட் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். அதை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு அவங்களோட ஆல்டர்னேட் பீரியட் என்ன, ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படிலாம் செகண்ட் ஷிஃப்ட், அதனால நான் அந்த 2 ஷிஃப்ட்டையுமே இப்போ ஆல்டர்னேட் பீரியடில் கொடுத்துக்கிறேன். அதே போல் நமக்கு என்னென்ன கிரெடென்ஷியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு 2 ஷிஃப்ட்டும் ஷெடியூல் ஆகிடும். ஸோ இந்த 2 ஷிஃப்ட்டுக்குள்ள அவங்க எதில் வேணுமோ சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்கனாலும் அவங்க எந்த ஷிஃப்ட்டில் வந்துருவாங்களோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எடுத்துக்கும். இது வந்து ஷிஃப்ட் ஷெடியூல். அடுத்தது ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். ரெக்கார்ட்ஸுங்கிறது என்னென்னா மிஷினில் தான் நம்ம பஞ்ச் வைக்கிற எல்லா பஞ்சஸும் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த பஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த சாஃப்ட்வேருக்கு எடுத்துகிட்டு வரது தான் ரெக்கார்ட்ஸ். ஸோ அட்டனன்ஸ் ரெக்கார்டுக்குள்ள ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸோ கெட் ஈவென்ட் ஃப்ரம் டிவைஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆன்லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட டிவைஸோட நேமை செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா சிங்க்ரனைசிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒன்ஸ் டிவைஸ்லேருந்து எல்லா டேட்டாவும் சாஃப்ட்வேர் பார்த்ததுக்கு அப்புறம் சிங்க்ரனைசேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் நமக்கு ஷோ ஆகும். இதுக்கப்புறம் நம்ம சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட லாக் என்னென்ன ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பர்ச்சேஸ் வச்சிருக்கோமோ அந்த லாக் எல்லாத்தையுமே நம்மளால இங்கே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இதுக்கு அடுத்தது நம்ம டவுன்லோட் பண்ண லாகையும் நம்ம சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ண ஷிஃப்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கால்குலேஷன் அப்படிங்கிறதுல போயிட்டு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டுங்கிறது கொடுத்துட்டு கால்குலேட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம்னா நம்மளோட ஷிஃப்ட் என்ன ஷிஃப்ட் வந்திருக்காங்க, எந்த டேட் என்ன டைமிங்கிற எல்லா டேட்டாஸும் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கு ரிப்போர்ட் அப்படிங்கிறது போயிட்டு டெய்லி ரிப்போர்ட் வேணா டெய்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட்னா மந்த்லி ரிப்போர்ட்ஸ், இங்கே நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ டெய்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். யாராருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே வேணும், எல்லாரையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட்டை கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு ரிப்போர்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கான ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடும். இதில் எனக்கு எக்ஸலில் வேணும்னா எக்ஸலை கொடுத்துக்கலாம், இல்லை பிடிஎஃப்ல வேணும் நான் பிடிஎஃப் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு மந்த்லி ரிப்போர்ட் வேணும்னா
ஸோ மந்த்லி ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு பர்சன் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைமில் எந்த டேட்லேருந்து வேணுமோ அந்த ஸ்டார்ட் டேட்டை நீங்கள் கொடுத்துட்டு ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்லேருந்து 30 டேஸ் இல்லை 31 டேஸ்க்கான ரிப்போர்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இது வந்து மந்த்லி ரிப்போர்ட்டோட ஃபார்மேட். ஸோ ரிப்போர்ட் டிஸ்பிளே அப்படிங்கிறதுக்குள்ள போய்க்கிறேன். கம்பெனி நேமில் நான் ஹிக்விஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நார்மல் அப்படின்னா டபிள்யூ அப்படின்னு காட்டுறதுக்கு பதிலாக ப்ரெசன்ட் பி அப்படின்னு தான் எனக்கு கொடுத்துருக்கேன். லேட் அப்படின்னா எல்ஏ அப்படின்னு தான் காட்டணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். லீவ் அப்படின்னா எல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன இன்புட்ஸ் கொடுக்குறோம் இதுதான் எனக்கு ரிப்போர்ட்ஸில் ஷோ ஆகும். ஸோ அகைன் ரிப்போர்ட்டில் போயிட்டு சாம்பிளுக்கு ஒரு ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன், ஜென்ரேட் கொடுக்குறேன், ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஹெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த கம்பெனி நேம் எனக்கு இங்கே மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம IBMS 4200 ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.